இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அரைப்பெடல் முழுமையாக கற்றுக்கணும். அரைப்பெடல் இப்போ முழுமையாக எல்லாமே தெரியும். இப்போ அரைப்பெடலில் சாகசம்லாம் பண்ணலாம். அரைப்பெடலில் சாகசம் அப்படி அரைப்பெடலில் ஃபுல்லாக நம்ம எல்லாமே எக்ஸ்பர்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அடுத்தது நான் பின்னாடி ஆளை உட்கார வச்சு ஓட்டுறது தான் இப்போ பேலன்ஸ். அரைப்பெடலில் நம்ம ஆளை உட்கார வச்சு ஓட்டுறோம். அதுலேயும் சம்பவம் பண்ணிக்கிறோம். அந்த சம்பவத்தில் ஒன்று தான் இப்போ நான் எடுத்து விட போகிறேன். என்ன ஆச்சுன்னா, எங்கள் பாப்பா உட்கார வச்சு நான் ஓட்டின்னு போகணும். எங்கன்னா சொந்தக்கார வீட்டில் இப்போ நாங்கள் சாப்பாடு ஆக்கணும்னா அந்த சாப்பாடை வந்து எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வாப்பா, இந்த வீட்டில் போய் கொடுத்துட்டு வாப்பா அத்தை வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பையில் போட்டு சாப்பாடெலாம் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வரணும். கொல்லக்காடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த இடத்துல போயிட்டு கொடுத்துட்டு வரணும். கொஞ்சம் தூரம், அது ஒரு கிலோமீட்டர் வரும் இடத்துல 1 கிலோமீட்டர் இருக்கும். அதில் போகும்போது மேடு, அது சருவில் மோடு அதுமாரி ஒரு அந்த ஃப்ரிட்ஜு இறக்கத்தில் அப்படி ரொம்ப மூடு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வந்து இப்போ நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பின்னாடி எங்கள் பாப்பா உட்காந்துருக்கு. எதில் போயிட்டுருக்கேன்னா அரைப்பெடலில் போயிட்டுருக்கேன். போகும்போது போயிட்டேன், நல்லா ஸ்மூத்தாக போகுது. போயிட்டு நான் சாப்பாடெலாம் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாடிட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி வர ஒரு சமயம் இது. என்ன பண்ணேன், பேக் எடுத்து மாட்டிட்டேன். ஹேண்டிலில் மாட்டியாச்சு. மாட்டிட்டு பின்னாடி பாப்பாவை உட்கார வச்சுட்டேன். நொண்டி அடித்து ஏறி அரைப்பெடலில் போயிட்டு இருக்குது இப்போ ஸ்மூத்தாக. எனக்குள்ளே இப்போ ஒரு வீரம் வந்த மாதிரி, எனக்கு ஒரு பேய் இறங்கின மாதிரி ஒரு இது, ஒரு உணர்வு. என்னடா மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போய் நிற்குது சைக்கிள். சரன்னு மெரிச்சிட்டு போயிட்டுருக்கேன் நான். இப்போ திடீர்னு சரக்கு அப்படின்னு பெடல் வழுக்கிடுச்சு. எனக்கு அரைப்பெடலில் பெடல் வழுக்கிடுச்சு. நான் என்ன பண்ணேன், விழுந்து சுழண்டு ஏந்திரிச்சு இப்படி பார்க்குறேன். நான் சைக்கிள் வந்து எந்த ஒரு ஓட்டுநர் இல்லாமல் சைக்கிள் மட்டும் போயிட்டே இருக்குது. நான் எங்கள் பாப்பாவை பார்க்குறேன், என்னடா இதே வெறும் சைக்கிளில் போயிட்டுருக்கே. கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த சைக்கிள் சாயறத நான் பார்த்துட்டு, அந்த சைக்கிள் ஸ்லோவாக சாயுது. பொத்துன்னு வீந்து சைக்கிள் கூடவே எங்கள் பாப்பா வந்து தேஞ்சிட்டே போகுது. அதுக்கப்புறம் சைக்கிள் நினச்சி எங்கள் பாப்பாவை நினச்சிட்டே எடுத்து தேஞ்சிட்டு அதுக்கப்புறம் செம இது ஸ்க்ராச்சஸ் கையில் உராய்வு. அந்த இதெல்லாம் மண்ணுங்கள்லாம் தட்டி விட்டு போயிட்டுருக்கு. நான் வந்து அது கொஞ்சம் தூரம் போயிட்டு தானே வீழ்ச்சிக்கு சைக்கிளை. நான் போயிட்டுருக்கேன், அந்த சைக்கிள் நோக்கி போயிட்டு இந்த சைக்கிளை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு எங்கள் பாப்பா கிட்ட, பாப்பா உட்காரல. மறுபடியும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு மனதைரியம் எனக்கு இருக்குதுன்னு. எங்கள் பாப்பா உட்காந்துருக்குன்னு நினைக்கிறியா, நடந்துக்கிட்டே தான் வந்தது வீட்டு வரையும், உட்காரவே இல்லை. அதுக்கு ஒரு மாதமாக அந்த பயம் எங்கள் பாப்பாவுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. களம் ஒன்று இருக்குது. இந்த களம், அந்த களத்தில் எல்லாம் கிரிக்கெட் பசங்கள்லாம் விளையாடுவாங்க. அப்படி விளையாட்டு இருக்கும்போது நம்ம ரோடு வீட்டுக்கு போகிற ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் தான் நான் சைக்கிள் கற்றுட்ருக்கேன். சரி, அரைப்பெடலில் வந்து ஓரளவுக்கு ஓகே போயிட்டுருக்கு, நல்லா கற்றுக்கிட்டேன் நான். இப்போ முழு பெண்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து சீட்டு மேலே, கம்பியிலேருந்து கால் எடுத்து மேலே போட்டு சீட்டில் உட்காந்து ஓட்டிட்டேன். கொஞ்சம் தூரம் ஓடிட்டோடனே எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடுச்சு, ஒரு தெம்பு வந்துடுச்சு. ஓட்டிட்டோம் அப்படியே எல்லாமே சாதித்த மாதிரி, ஏதோ உலக கோப்பையே வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்போ வந்து இதை நான் யாருக்குன்னா காமிக்கணும், இப்போ நான் சைக்கிள் ஓட்டிட்டேன் அப்படின்றத. நான் ஃபஸ்ட்டு எடுத்து அது பெடலில் போட்டு சீட்டில் உட்காந்து ஓட்டும்போது யாருமே பார்க்கல அந்த சமயத்தில். இப்போ யாருக்குன்னா காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அப்போ வந்து இந்த களத்தில் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தானுங்க கிரிக்கெட்டு. அப்போ என்ன பண்ணேன், ஜெய் அப்படின்னு ஒரு சத்தம் இங்கேருந்து ரோட்லேருந்து கூப்பிட்றேன். அவங்க கூப்பிட்றது அளவில் இருக்கானுங்க. கூப்பிட்டவொடனே பசங்க எல்லாமே திரும்பி பார்க்குறானுங்க என்ன. இப்போ பாரு, நான் வந்து இப்போ முழு பெண்டு ஓட்ட கற்றுக்கினடா நான் அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக சொல்கிறேன் அவன்கிட்ட. சொல்லிவிட்டு குண்டி அடித்து மேலே எடுத்து போட்டு சீட்டில் உட்காந்துட்டேன். நான் சீட்டில் உட்காந்து தான் அவனுங்க ஆகலாம், என்னடா அவன் சாதிச்சிட்டான்டா அவன் சொல்லிட்டு வெறியாக என்னை பார்க்குறானுங்க, அடுத்து நான் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் அந்த சைக்கிள் வந்து 1 இன்ச்சு கூட முன்னாடியும் போல் பின்னாடி போல் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கிது. ஒரே இடத்துல மிதிக்க மறந்துட்டுருக்கேன். என்ன பண்ணுறேன், அப்படியே நிற்கிது. எனக்கு தோணிடுச்சு, நம்ம கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிச்சு.
கீழே வந்து அந்த காவா மாதிரி ஒன்று போகும்ல ஓட மாதிரி, அது அந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன், இப்போ மேலே இருக்கேன் தவிர்ந்துட்டு. அப்படியே ஸ்லோ மோஷனில் நான் சாயிறேன் கீழே. அப்படியே பொத்துன்னு கீழே அந்த ரோட்டில் வந்து விழுந்து ஏந்திரிச்சு அவனுங்களை நான் பார்க்குறேன். ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்குது கிரவுண்டில். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய சம்பவம்லாம் இருக்குது. சம்பவங்கள்லாம் இருக்கு. சைக்கிளில் இருந்தது. சைக்கிள்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கினது சைக்கிள் தான். சைக்கிள் எடுத்துக்கிட்டாலே நிறைய நம்மளுக்கு நினைவுகள்லாம், பசுமையான நினைவுகள்லாம் இருக்குது. விழுந்து எந்திரிச்சது, சம்பவங்கள், போதையில் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதில் என்னென்ன ஹைலைட்னா, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட விழுந்ததை விட வெளியே விழுந்தது தான். நம்ம ரிலேட்டிவ்ஸ் கண்ணுக்கு படுற மாதிரி விழுந்தது தான் அதிகமாக இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பாகிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவாங்க நம்மளை. அந்த மாதிரி வெளியே இடத்துல இன்னும் விழுந்த சம்பவங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. இவனுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய இருக்குது. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.